வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அயலி சிவா பார்த்தீங்கன்னா அந்த சூரியநாராயணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல நம்ம கபிலன் வந்து என்னை மீறி நீ இவனை கூட்டிகிட்டு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி கிட்ட சவால் விட்டுட்டு சூரியநாராயணனை சுட்டுடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அயலி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சூரியநாராயணன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலமையில தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் அந்த மெடிசன் கொடுத்துருக்கோம், அதுக்கு அவரோட பாடி வந்து எஃபெக்ட் ஏதாவது கொடுத்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு நினைவு திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் ஐடி வந்து இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாளில் நம்ம எப்படி சிவா வந்து நிரூபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ கவலைப்படாத ஐடி, ஏதாவது ஒரு விஷயத்தில் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார், நல்லவங்களுக்கு என்றைக்குமே கடவுள் வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து நம்ம ஐடிக்கு ஒரு பக்கம் ஆதரவு சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாவும் ஐடியும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பொன்னி வந்து நம்ம பாவை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாவை சொல்கிறாங்க ஐடி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கை மூலியமாக கேட்குறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வெளியில் போயிருக்காங்க, நீ இப்போ வந்து என்கிட்ட படி, அம்மாவும் இல்லை, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவை ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரித்திகா பார்த்தீங்கன்னா வந்து இவளுக்கு என்னவா இவ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐடி அண்ணி வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க அவள் இன்னைக்கு இன்னும் 2 நாள் தான் இங்கே இருப்பா, இன்னும் அவள் வந்து பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் பொன்னி இவங்களாம் தான் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறோம், நீ அதை விட்டுட்டு அவளுங்களை கேட்டுட்ருக்கியே, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவை கிட்ட நம்ம ரித்திகா ரொம்பவே ஹாஷாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு பாவை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நாங்கள் தான் உனக்கு சரியா ஒண்டை வந்தவங்களெல்லாம் வந்து பாசத்தை வச்சுட்டு இந்த மாதிரி உக்காந்துட்டு எங்கள் உயிரை எடுத்துகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து பாவை கிட்ட வந்து ரொம்பவே கடுமையாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஐலியும் சிவாவும் வர நேரத்தில் ஐலியை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அப்போ நம்ம அயலிக்கு பாவை அழுகுறத பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, எதுக்காக பொன்னி பாவை அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரித்திகாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாவைக்கிட்டேயே கேட்குறாங்க, பாவை உன்னை யார் என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீ இன்னும் 2 நாள் தான் இங்கே இருப்பியா, நீ போயிடுவியா என்னை விட்டு அப்படின்றாங்க. யாருமா இதெல்லாம் உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி வந்து பாவைக்கிட்ட கேட்கும் போது உன் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ஷனில் காட்டுறாங்க. இந்த மாதிரி ரித்திகா அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ எப்போ பார்த்தாலும் ஏதாவது குழந்தைங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் இது என்ன இது குழந்தைகிட்டலாம் இப்படி இல்லாமல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை திட்டுறதுக்காக வராங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, குழந்தைகிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கெல்லாம் அறிவு இருக்குது, இன்னும் 2 நாள் தானே இங்கே இருக்க போகிறேன், உன் ஆட்டம்னா இன்னும் 2 நாள் தாண்டி, இதுக்கப்புறம் உன்னோட தொல்லை ஒழிஞ்சுது, நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருப்போம், உன்னால் இந்த வீட்டில் யாருக்குமே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா நம்ம அயலி கிட்ட ரொம்ப ஆஷா பேசுகிறத பார்த்துட்டு அயலி ஏய் நான் வாயை திறந்தேன்னு நினச்சிக்கியேன், உன்னோட புருஷன் வண்டவாளம் உன் வண்டவாளம் எல்லாமே வெளியில் வந்துடும், நான் வந்து அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் நான் உனக்கு நல்லது, அதை விட்டுட்டு என்கிட்ட உன்னோட வாழை ஆட்டினேன்னு வச்சுக்கியேன் ஒட்டை நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா கிட்ட ஐடி பேசுகிறாங்க. ஐடி பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ரித்திகா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடி மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மிரட்டுறேண்ணா, மிரட்ட மட்டும் செய்ய மாட்டேன், அன்றைக்கி பார்த்தல எந்த அளவுக்கு பண்ணட்டு, எங்கள் அம்மாவோட வீடியோவை எங்கள் அம்மாவை பற்றி நீ வந்து மீடியாவில் தகவல் கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, எவிடன்ஸோடு வச்சுருக்கேன், நான் இப்போ மட்டும் நான் இந்திராணி அண்ணிக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன் நீ இந்த வீட்டு உள்ளே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா கிட்ட சொல்லும் போது ரித்திகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு உள்ள வாக்குவாதம் அதிகமாக ஆகிட்டே போகுது. அப்போ செல்வநாயகி வராங்க. வந்துட்டு இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருப்பீங்களா, எப்போ பார்த்தாலும் ஏன் நீ ரித்திகா கிட்ட மோதிக்கிட்டே இருக்க, எதுக்கு தேவையில்லாத பண்ணுற அப்படின்னும் போது அவள் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு முதல்ல அவகிட்ட கேளுங்க அத்தை, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து செல்வநாயகி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ரித்திகா பண்ண, ஏன் அவகிட்ட நீ போயிட்டே இருக்கன்னும் போது அப்போ தான் நம்ம ஐலி சொல்கிறாங்க பாவை கிட்ட போயிட்டு வந்து நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் பற்றி அவகிட்ட சொல்லி வச்சுருக்கா, அவள் அழுதுகிட்டு இருக்கா, குழந்தைகிட்ட பேச வேண்டிய விஷயமா இது, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் நடந்துக்கிறா, தேவையில்லாத என் விஷயத்தில் நிறைய விஷயத்தில் தலையிட்டு இருக்கா, நான் வந்து இதுக்கு மேலே பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, நாளைக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் என்னை வந்து கேள்வி கேட்கணும்னு இது கிடையாது, புரியுதுங்களா,
இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்தானா நான் சும்மா இருக்க மாட்டேங்க, மருமக கிட்ட சொல்லி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐலி வந்து நம்ம செல்வநாயகி கிட்ட ரொம்பவே கடுமையாக வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செல்வநாயகி நம்ம இந்திராணிக்கு ஃபோனை பண்ணி இந்த மாதிரி வீட்டில் நடக்குது, நீ வந்து இந்த ஐலியை என்னன்னு கேளு, இல்லைன்னா நான் இந்த விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உடனே இந்திராணியும் சித்தி நான் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அப்போ தான் இந்திராணி வராங்க. இந்திராணி வந்ததோ என்ன ஐடி டெய்லியும் எதையாவது பிரச்சனையாகவே இருக்குது, என்ன ஐடி இப்போது அப்படின்னும் போது நான் எதுவும் பண்ணலக்கா, அவள் தான் சும்மா என்கிட்ட வந்து மோதிக்கிட்டே இருக்கா, ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை வலிச்சுக்கிட்டே இருக்கா, பாவைக்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள் பாவை அழுதுகிட்டே இருக்கா, நான் எவ்வளோ சமாதானப்படுத்தினா ஆனால் அவள் அழுதுகிட்டே இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி தான் நான் அவகிட்ட கேட்க போனேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் அவள் என்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து இந்திராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரித்திகா உனக்கு இதோட லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும், நீ எதுக்கு தேவையில்லாத, நான் அன்றைக்கே என்ன சொன்னேன், ஐலி கிட்ட மோதாத, நான் உனக்கு 2 நாள் இன்னும் டைம் இருக்குது, நான் கொடுத்த 4 நாள் இன்னும் முடியல, அதை விட்டுட்டு நீ எதுக்கு ஐலிக்கிட்ட போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஐலி சொல்கிறாங்க, அன்னைக்கு அம்மாவோட நியூஸ் வந்து வெளியில் தகவல் வெளியாச்சு பார்த்தீங்களா, அது யார் காரணம் தெரியுங்களா, இந்த ரித்திகா தான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஐலி சொல்கிறாங்க, இந்த மோனிகா கிட்ட இவ பேசின அந்த மொபைல் பில்லு எல்லாமே நான் வச்சுருக்கேன், நீ அதில் பார்த்தீங்கன்னா இவ மோனிகா கிட்ட அந்த நேரத்தில் பேசியிருக்கா, மோனிகா தான் இந்த தகவலை வந்து மோனிகா தான் நியூஸில் போட்டிருக்கா. இதை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் இவ பார்த்துட்டு இருக்கா, இதுக்கு மேலே நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஐலி வந்து எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இந்திராணிக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ இந்த வீட்டு பிரச்சனையை ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டே இருக்க, நீ எதுக்கு அவகிட்ட மோதிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் அந்த மோனிகா கூட சேர்ந்துக்கிட்டு நான் உனக்கே அன்றைக்கே என்ன சொன்னேன், மோனிகா மூலயமா ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் வந்து சமாளிக்க மாட்டேன், நான் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னேன். அது கூட நீ புரிஞ்சுக்காமல் இந்த மோனிகா கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க. நான் வந்து இதோட உனக்கு வார்ன் பண்ணுறேன், இதோட கடைசியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஏதாவது அந்த மோனிகா கூட சேர்ந்து நீ பண்ணினா இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐலிக்கு சொன்னது தான். இந்த 4 நாளில் ஐலி வந்து நிரூபிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் நான் ஐலிக்கிட்ட சொன்னேன்ல, அதன்படி நான் அவள் வந்து நிரூபிக்கலைன்னா கண்டிப்பாக அவள் வெளில போயிடுவா. ஆனால் நான் உனக்கு இதோட கடைசியாக வாய்ப்பு கொடுக்குறேன், இதோட இந்த விஷயத்த ஏதாவது ஒரு விஷயத்தில் மோனிகா கூட சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீ பண்ணினா இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே கடுமையாக வந்து நம்ம ரித்திகாவுக்கு சொல்லிடுறாங்க. ரித்திகா இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏண்டி இவளுக்காக என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறியா, நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஐலி மட்டும் இந்த 2 நாளுக்கு அப்புறம் வெளியில் போட்டேன் அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் வந்து சூரிய நாராயணனை சுட்டத்தை வந்து ஐலி வந்து பார்த்துடுறாங்க. இதை வந்து இந்திராணிக்கிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்க. இந்திராணி இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. நாங்கள் கொண்டு வந்த எவிடன்ஸை வந்து இவன் கையில் வச்சிருக்க ஒரு பொருளால் அவங்கள தாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஐலி சொல்கிற, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கபிலன் பண்ணுவானா அப்படின்ட்டு. ஆமாம், அவன் தான் வந்து இத்தனை நாள் வந்து அந்த சூரிய நாராயணனை வந்து அடைச்சி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து ஐலி ஒன்று விடாமல் நம்ம இந்திராணி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இந்திராணி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐலி வந்து சீக்கிரத்தில் வந்து அந்த 2 நாளில் கண்டிப்பாக அவங்க நிரூபிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.